நடுவிலே பகலவன் ஓடுகிறது, பகலவனை சுற்றி 9 கோள்கள் ஓடுகின்றன. இதுதான் அண்ட சராசரம். இந்த அண்ட சராசரத்திற்கே ஒரு கவிஞன் இனி தேவைப்படுவான். எலன் மஸ்க் இந்த அமெரிக்காவிலிருந்து அவருடைய விண்கலத்தை எங்க அனுப்புகிறார்? செவ்வாய்க்கு, வியாழனுக்கு அனுப்புகிறார். $1,30 மில்லியன் நீங்கள் கட்டி வைத்தீர்கள் என்றால் உங்களுடைய திருமணம் செவ்வாய் கிரகத்திலே நடக்கும். செவ்வாய் கோவில் அந்த பணம் இந்தியர்களுக்கு கிடையாது. அம்பானிக்கு, அதானிக்கு மட்டும்தான் அந்த பணம் கிடைக்கும். வேறு யாருக்கும் அந்த பணம் கிடையாது. அப்போ ஒரு காலத்தில் இதையெல்லாம் மனிதன் கைப்பற்ற போகிறான். கைப்பற்றினால் இந்த பிரபஞ்சத்திற்கு, அண்ட சராசரத்திற்கு, படைப்புகள் அனைத்தையும் உட்படுத்தியதற்கு ஒரு கவிஞன். நல்லா மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், அவன் தமிழன் அல்ல. திருவள்ளுவரை சமணர் என்று ஒரு குழு, சைவர் என்று ஒரு குழு, வைணவர் என்று ஒரு குழு. இப்போ நாங்கள் எல்லாம் கொஞ்சம் பேர் சேர்ந்து அவர் கிறிஸ்தவ கவிஞராகவும் இருக்கலாம், இஸ்லாமிய நண்பர்கள் அவர் இஸ்லாமியராகவும் இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் இடம் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆழ்ந்த சிந்தனையாளர், ஒரு ஆழ்ந்த கவிஞர், புலவி பெற்றவர். இப்போ அவர் சொல்லுகிறார், thou you part of the universe. part என்றால் கவிஞர், PART. இந்த அண்ட சராசரத்துக்கும் நீ கவிஞர். உன்னுடைய மொழி என்னுடைய மொழி அல்ல, உன்னுடைய இனம் என்னுடைய இனம் அல்ல, உன்னுடைய அடையாளம் என்னுடைய அடையாளம் அல்ல, உன்னுடைய நம்பிக்கை என்னுடைய நம்பிக்கை அல்ல. ஆனால் நீ தந்திருக்கின்ற இலக்கிய பெட்டகம் காலத்தை கடந்து அண்ட சராசரங்களுக்கும் பொதுமை படைத்த ஒரு இலக்கியம். எனவே உன்னை நான் என் ஷேக்ஸ்பியரை சொல்ல மாட்டேன், என் மில்டனை சொல்ல மாட்டேன், என் டிரைடனை, என் டென்னிசனை சொல்ல மாட்டேன், உன்னை சொல்லுகிறேன். மனோமணிய சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே ஆங்கில இலக்கண இலக்கிய வகுப்பினுடைய சேர்மன் ஆஃப் போர்ட் ஸ்டடீஸ் நான் இருந்தேன். அப்போ நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன், அழகான ஒரு சானட் இருக்கிறது, இந்த சானத்தை பாடம். அங்கிருந்தவர்கள் எல்லாம் நல்ல ஆங்கில பேராசிரியர்கள். ஆனால் குழப்பம் என்னவென்றால் தமிழ் தெரியாத ஆங்கில பேராசிரியர், தமிழ் தெரிந்து தமிழை படிக்க மறந்த ஆங்கில பேராசிரியர். தாய்மொழியாக இருக்கும் வேறு வேறு மொழிகள் கற்பாய், வீட்டு மொழியை கற்கிறாய். பாரதிய கோபத்தில் தான் நான் நீ வராது, உன்னுடைய வீட்டு மொழியை நீ கற்றுக்கொள்வோம். அப்ப அவர்கள் எல்லாம் சொன்னார்கள், இந்த போகுமே கவிதையெல்லாம் எங்க சார் கொண்டு வைக்கிறீங்க, அவரெல்லாம் கவிஞரா? அதுவே திருக்குறளை மொழிபெயர்த்திருப்பது கவிதைகளையும் மொழிபெயர்த்தார். 7 சீர்களில் 1.5 அடிகளில் அதற்கென்று ஒரு தனி வெண்பா இலக்கணம். அந்த வெண்பா குறள் வெண்பா, அந்த வெண்பா இலக்கணத்திலேயே அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். எவ்வளவு கடுமையாக உழைத்திருக்கிறார். அவர் எழுதிய கவிதைகள் பல இருக்கின்றன. லத்தீன் கவிதைகளை மொழிபெயர்த்திருக்கிறார், கிரேக்க கவிதைகளை மொழிபெயர்த்திருக்கிறார். 9 மொழிகள் தெரிந்தவர். நீங்கள் அவருடைய கவிதையா என்று கேட்கிறீர்களே. நான் ஒரு சூடாக கேட்டவுடன் நான் பிரசிடன்ட் சீதாராமன் என்ற பேராசிரியர், ஐயா சொன்னால் சரியாக அந்த கவிதை இருக்கிறதா கொஞ்சம் தருவீர்களா? நான் என்னுடைய கையிலேயே கவிதையை எடுத்து சொன்னேன். அந்த கவிதையை அவர் படித்தவர் சொல்வது, இந்த கவிதையை இவ்வளவு நாளும் நாங்கள் படிக்கிறோம். நாங்கள் ஆங்கில இலக்கியத்திலேயே மூழ்கிவிட்டோம். ஒருவேளை கொஞ்சம் பிரெஞ்சு நாங்கள் படித்தோம், ஜெர்மன் படித்தோம். ஆனால் எங்களுடைய தமிழை நாங்கள் படிக்க தவறிவிட்டோம். அந்த ஆண்டு இந்த பார்ட் 2 இங்கிலீஷ் படிக்கிறாங்க, பட்ட வகுப்பில் மேஜர் அல்ல, பார்ட் 2 எல்லா மாணவர்களுக்கும் பயில்வது. முதல் கவிதையாக இந்த கவிதை இடம்பெற்றது. அருமையான இந்த ஒரு சாண்ட் சொன்னார், thou art of the universe. இந்த வேதம் சொல்லுகிறார், some books are to be swallowed, விழுங்குவது. Some are to be chewed and digest. நீங்கள் அதை கடித்து குதறி கசக்கி பிழிந்து அப்படி இருந்தாலும் அது என்ன கிடைக்கும்? மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தை வள்ளலார் படிக்கிறார். வான்கலந்த மாணிக்க வாசகரின் வாசகத்தை நான்கலந்து பாடுங்க, நாற்கலந்து சாற்றினிலே தேர்கலந்து பால் கலந்து செழுங்கரித்தி, பாருங்க, தேர்கலந்து பால் கலந்து செழும் கரித்தி சுவை கலந்து ஊர் கலந்து இவ்வளவு கலந்து பிறகு நம்ம மொழியில சொன்னா ஓமட்டாங்க. அங்க ஓட்டாமல் என்ன பெரிய ஒரு அனுபவம் கிடைக்கிறது. இப்படிப்பட்ட படைப்புகளை விரல் விட்டு இருக்கிறார். இந்த வைரமுத்து கருத்தாக்கத்திற்கு மாறி என்பது இந்த படைப்புகள் அவருக்கு கிடைக்கலாம். காலங்களை கடந்து இந்த படைப்பு இருக்க வேண்டும். அந்த விருது கிடைத்து ஒரு 10-15 நாள் நம்முடைய மாவட்டத்தைச் சேர்ந்து ஒரு சிறந்த எழுத்தாளர், நல்ல எழுத்தாளர், தலை சிறந்த எழுத்தாளர். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். எனக்கு அவருக்கு கருத்து முதல் நிறைய உண்டு. என்னோடு என்னுடைய கல்லூரிக்கு பலமுறை வந்தவர் பேசுவோம். என்னுடைய ஒரு நல்ல குடும்ப நண்பர், அது வேறு. ஆனால் கொள்கை ரீதியாக, லட்சிய ரீதியாக அவரோடு நான் கருத்து வேறுபாடு கொள்வார். அவர் டெல்லியிலே ஒரு நட்சத்திர கோட்டையில் உட்கார்ந்து ஒரு பெரிய அறிவிப்பை கொடுத்தார்கள். இந்த ஆண்டு முதல் 23 நியூயார்க்கில் மாநாடு நடக்கிறது. நாங்கள் வாழும் தமிழ் இலக்கியம் பரிசு எவ்வளவு? அவர் பதிலெல்லாம் போடுகிறார். 1 கோடி தமிழை நாங்கள் அடையாளம் காட்ட விடுகிறோம்.
ஈஸ்தெட்டிக்ஸ், உருகியல், அழகியல், அழகியலுடைய சோதனை வந்து 5 கொடுத்து இந்த தமிழ் செய்தியை ஒரு நல்ல ஒரு கட்டுரை அவர் எழுதியிருக்கிறார். அவர் சொல்லுவது 7 எழுத்தாளர்களை அடையாளம் காட்டுகிறார். அந்த கட்டுரையில் நிறைய பேர் சொல்லியிருக்கிறார். எனக்கு மகிழ்ச்சி. அந்த 7 எழுத்தாளர்களில் 3 எழுத்தாளர்களுக்கு வெளியிட்டார். 1 சுந்தரராமசாமி, 2 ஹெப்சிபா ஜெயசுதாசன், நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிறது. முதல் பெரிய எழுத்தாளர். 3 அன்று கேரளை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் என்று தமிழ் சூழலை ஆய்வு எழுதி ஆய்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக திகழ்ந்த வேதஸ்தர். இவர்களுடைய மரபிலே நாங்கள் தமிழ் இலக்கியத்தை மறுபரிசீலனை செய்து, இவர்களுடைய மரபிலே நாங்கள் தமிழ் இலக்கியத்தை மதிப்பீடு செய்ய விரும்புகின்றோம். இந்த பார்வையை உலகத்திற்கு நாங்கள் கொடுத்து நோபல் பரிசு கிடைக்கின்ற இலக்கியங்கள் எல்லாம் தரவாய்ந்த இலக்கியங்களாக கட்டமைக்கப்படுவது போல தமிழிலும் அந்த ஏற்றம் பெற வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் இதை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார். எனக்கு மகிழ்ச்சி. குமரி எழுத்தாளர்கள் 7 பேரில் குமரி எழுத்தாளர்கள் 3 பேர் கிடைக்கின்றனர். தரத்திற்கு சொந்தக்காரர்கள், நாம் தர கட்டுப்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள். நான் இந்த நூலை படிக்கின்ற பொழுது நான் நூலுக்குள்ளாக கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். நான் நூலுக்குள்ளாக சென்றால் அப்புறம் பங்குதந்தை பங்குதந்தைன்னு சொல்லுங்கள். அவர்களுடைய பணி மிகவும் சிக்கலாக இருக்கு. நான் நூலுக்குள்ளேயே செல்லவில்லை. மதிப்பீடு, திறனாய்வு, விமர்சனம் எல்லாம் அவர் செய்து கொள்வார். ஆனால் நான் இவரை ஒரு 20-25 ஆண்டு காலமாக சின்ன பையன் நான் அறிவேன். பல நூல்களுக்கு நான் அனுமதி கொடுத்துள்ளேன். எங்களுடைய வீட்டிலேயே ஒழுங்காக 2வது செவ்வாய்க்கிழமை நடைபெறுகின்ற ஆங்கில காதலர்கள் கூட்டம். கூட்டத்துக்கு பேர் என்ன? இங்கிலீஷ் லவர்ஸ் மீட்டிங். நான் முதல்ல என்னுடைய ஆய்வு மாணவர்களோடு இங்கிலீஷ் டீச்சர்ஸ் மீட்டிங், இங்கிலீஷ் ரிசர்ச்சர்ஸ் மீட்டிங் என்று வைத்திருந்தேன். பின்னாடி இதை கேட்டு நிறைய பேர் மருத்துவர்கள் வந்தார்கள், பொறியியல் வந்தார்கள், கணக்கர்கள் வந்தார்கள். எல்லாம் வந்த உடனே சரி இதை பேரை மாற்றிடுவோம், என்ன மாற்றலாம், இங்கிலீஷ் லவர்ஸ் மீட்டிங். அதில் ஒழுங்காக வந்து தமிழில் பேசுவோம். பொன்னியலன் ஒருவார் தமிழில் பேசுபவர்கள், கருத்து மோதல்கள் தன்னுடைய கருத்தை ஆணித்தரமாக எடுத்துவிட்டது. பொன்னியலனுடைய மறுபக்கம் வந்த பொழுது நிதர்சனமாக அந்த நூலை விமர்சித்த ஒரு சிலரில் பெர்லினும் ஒருவர் பொன்னியலன் கோபப்பட்டு விட்டார். இப்படியெல்லாம் நீங்கள் என்னை விமர்சனம் செய்யலாமா? எனக்கு மீனவ பெருமக்களுடைய அந்த டாய்லெட் எழுத தெரியாதா? நாடார் லைட் மட்டும்தான் எனக்கு எழுத தெரியுமா? நாங்கள் எல்லாம் அவரை சமாதானப்படுத்தி, நீங்கள் அடுத்த ஞானபீர் விருது உங்களுடைய பெயரை பரிந்துரை செய்கிறார்கள், நீங்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள். ஒரு விமர்சனம் வந்தால் அந்த விமர்சனத்தை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை அவர் புரிந்தார். அவரே நிறைய நூலுக்கு அடிமுறை கொடுத்திருக்கிறார். பெர்லினுக்கு பெர்லினை தட்டி வளர்த்த ஒரு பெரிய குருநாதர் எழுத்தாளர் இந்த மாவட்டத்தில் அவர் பொன்னியல். ஆனால் தனக்கு சரியேற்றப்பட்டதை உரிய காரண காரியங்களோடு கருத்துவாதத்தோடு முதல் வைத்திருக்கிறவர்கள். நான் இந்த நூலில் மட்டுமல்ல பல நூலில் பார்த்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, அவருடைய ஒரு 4 நாவல் 3 சிறுகதைகளை ஆங்கிலத்தில் நான் கொண்டேன். அந்த நூலை தந்த பொழுது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஹார்ட் நட் டு கிராக். அது மீனவர்களுடைய டைலக்ட், வட்டார வழக்கு. மீனவர்கள் இல்லை, இந்த மாவட்டத்தில் எந்த வட்டாரோடு குமார செல்வா இருக்கிறார், அவர்கள் உழவுகோடு, கல்குளம் அந்த பகுதியில் உள்ள நாடார் பெருமக்களுடைய வட்டார வழக்கில் எழுதுகிறார். அவருடைய ஒரு நாளே நான் மொழிபெயர்த்தேன். இந்த வட்டார வழக்கை மொழிபெயர்ப்பது ஒரு கடுமையான பணி. சில மாதங்களுக்கு முன்பால் இங்கு ஜாய் பல்கலைக்கழகத்திலே பணியாற்றிய அந்த பேராசிரியர் அம்மாவுடைய மாணவி, அவருடைய நூலை நான் இங்கு வெளியிட்டு பேசினேன். அவருடைய சகோதரர் எழுதிய நூலை அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்கள். அவர் ஆங்கிலத்தில் இந்த நூலை மொழிபெயர்க்கின்ற பொழுது இவ்வளவு கடுமை வரும். ஆனால் இந்த கடுமையை விட அந்த நூலில் நாம் சந்தித்தது ஒரு நாவல் எழுதுவதற்கு அதை எடுத்துக்கொள்கின்ற ஆய்வு முயற்சி. எந்த தகவலை இந்த நூலுக்குள் நாம் தந்தாலும் அது நாவலாக இருந்தாலும் அந்த நாவலுக்குள்ளாக நாம் ஆய்வு செய்து என்னென்ன காரணங்களினால் 5000 காரணமாக கேன்சர் நோய் என்று பரவுகிறது, அதற்குள்ள தகவல்கள் எல்லாம் தெரிய அந்த தரவுகளை ஒரு கதை மாந்தர் அல்லது 2 கதை மாந்தர் வழியாக அந்த நூலினை கொடுத்து அந்த நூலுக்கு டிகிரி ஆஃப் ஆத்தென்டிசிட்டி யாரும் அதை மறக்க முடியாவிட்டால் ஒரு சிறிய நாவல் கூட ஒரு ஆய்வு நூலாக மாறிவிடுகிறது. அவ்வளவுக்கு கடுமையாக உழைத்து அவர் தன்னுடைய நூலை உருவாக்குவது எனக்கு நன்றாக தெரியும். இது மிக மிக தேவையான ஒன்று. ஒரே ஒரு கருத்தை எனக்கு இந்த நூலை அதோடு நான் நிறைவு செய்கிறேன். பல நேரங்களில் நடக்கின்ற நிகழ்வுகளை நாம் ஆவணப்படுத்துவதற்கு பார்க்கிறோம். இந்த ஆவணப்படுத்துவது என்பது மேலை நாட்டுக்காரர்களிடமிருந்து நாம் படிக்க வேண்டும். நம்முடைய பல காரியங்கள் இருக்கிறது, அவை நாம் இழந்து விட்டோம். காரணம், they have not been documented. நீங்கள் ஆய்வு உலகத்துக்கு சென்றால் அவர்கள் கேட்கிற ஒரே கேள்வி, பிரைமரி சோர்ஸ் உங்களிடம் இருக்கிறதா, முதல் தரவு இருக்கிறதா, இந்த முதல் தரவு ஆவணப்படுத்தப்பட்டு இருக்கிறதா? இப்பொழுது நீங்கள் ஆர்வாய் பகுதியில் போனால் அருமையான ஒரு புனித இடம் உருவாகி கொண்டிருக்கிறது, நன்றாக உருவாகி இருக்கிறது, தேவசகாயம். அப்போ
ஃபாதர் குழந்தை அவர்களுக்காக நாங்கள் என்னோடு சில நேரத்தில் நாங்கள் 2 பேரும் ரொம்ப பேசுவதற்கு கல்லூரிக்கு அவரை அழைத்து சென்று நான் அடிக்கடி எங்களுக்கு எல்லாம் எலிசபெத் என்று சென்று அந்த திருமுறையில் பைபிள் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ஒரு நூல் வைப்பார்கள். அந்த நூலை பற்றி மாணவர்களுக்கு சொல்லுவோம். அப்போ அவனுக்கே குருகுல முதல்வராக இருந்தார், பின்னர் அந்த ஜூனியர் செமினரில் இருந்தார், அப்புறம் அங்கே சென்ட் பால்ஸ்ல இருந்தார். நெருங்கிய நண்பர் என்றால் உடனே வருவார். வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் இப்படி மாணவர்களோடு கலந்து ஆலோசித்து the book of John அல்லது the book of Psalms அல்லது Revelation அல்லது Acts, the Gospel, Mark பேசி சொல்லுவார். அவர் அந்த நூலை என்னிடம் தந்த பொழுது அந்த நூலுக்காக உழைத்து ஒரு வரி கூட நீங்கள் அதை மாற்ற முடியாது. அவ்வளவு ஆவணப்படுத்தப்பட்ட தகவல்களை சேகரித்து அடுத்து ஆவணப்படுத்தப்படுகின்ற ஒரு பெரிய பணியை அவர் செய்திருக்கிறார். இன்று இது ஒரு முக்கியமான ஒரு பல நேரங்களில் நமக்கு 1 லட்சம் ரூபாய் சொல்வேஷன் தகவல் தான் நம்ம மீதியாக இருக்கிறோம். ஆனால் மீனவ மக்களுக்கு தமிழ் நான் எந்த அரசியலும் பேசவில்லை, தயவுசெய்து விட்டுவிடுங்கள். இந்த நூல் முழுக்க அரசியலை தான் பேசுகிறேன். பதர் நீங்க சொல்றேன், நான் சொல்லக்கூடாது. தேர்தல் ஒரு 24ஆம் தேதி முழுக்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டால் மீனவ மக்களுடைய அல்லது நாடார் மக்களுடைய அல்லது சாமூக மக்களுடைய பிரச்சனைகள் தீர்ப்பது. அந்த பிரச்சனைகளுடைய அடிப்படையை நீங்க பார்த்தீர்களா? சுற்றுச்சூழலியல் பாழாவதை நீங்கள் பார்த்தீர்களா? அங்கே கலக்கின்ற இந்த நச்சுக்கள் என்ன எதிர்கால தாக்குதல்களை ஆண்டாண்டு காலத்திற்கு கொண்டு செல்லும். இவை எதையுமே கருத்தில் கொள்ளாமல் நீங்கள் இதை மன்னித்துக் கொள்வீர்கள். ஒரு முதலாளித்துவ பார்வை, ஒரு வடிகட்டிய முதலாளித்துவ பார்வை. அருமையான கேபிட்டலிஸ்ட், இது குரோனி கேபிட்டலிஸ்ட், எப்படி தமிழ்ல சொல்றேன்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு பார்வையோடு பார்க்கின்ற ஒரு அணுகுமுறை எல்லா அரசுக்கும் வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருக்கிறது, ஒன்றிய அரசுக்கு. அது அரசுடைய பார்வையே இந்த பார்வை தான். இவைகளை வைத்து மக்களை நாம் எளிதாக ஏமாற்றி விடலாம். அப்படி ஏமாற்றிக் கொள்வதற்கு மறுபக்கம் இருக்கிறது. அதுதான் பொன்னியினுடைய நாவல் பொருள்பொதிந்த நாவலாக இருக்கிறது. நாவலுடைய தலைப்பை மறுபக்கம். இவ்வளவு நாளும் இந்த மண்டைக்காடு நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் இப்படி பார்த்து கொண்டிருந்தீர்கள். நான் மறுபக்கத்தை காட்டுகிறேன். அவர் காட்டியிருக்கிற மறுபக்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்பது 2ஆம் பட்சம். ஆனால் ஒரு மறுபக்கத்தை ஆய்வுக்கு அவர் உட்படுத்துகிறார். அதுபோல இந்த மறுபக்கத்தை இவர் ஆய்வுக்கு உட்படுத்துகிறார். தமிழக அரசு, மத்திய அரசு, பொறுப்பாளர்களே, மக்கள் பிரதிநிதிகளே, இன்னமும் இது போன்ற வாக்குறுதிகளை எங்களுக்கு தந்து நீங்கள் எங்களை ஏமாற்ற வேண்டாம். இதற்கு பதில் சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். இதை நாங்கள் ஆவணப்படுத்தி வைக்கின்றோம். டாக்குமெண்ட் மட்டுமல்ல, இது இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த 4 நூலகங்களுக்கு கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ், டெல்லி போனா உங்களுடைய ஆர்கைவ்ஸில் இந்த நூல் வைக்கப்படும். நான் வரல, நீங்கள் சொல்லியிருக்கனால எனக்கு தெரியல. நீங்கள் இதை டாக்குமெண்ட் பண்ணி அங்கே அனுப்பினால் அதுக்கு தனி எண் உங்களுக்கு தருவார்கள். டாக்குமெண்ட் பண்ணப்பட்டு அது ஒரு யூனிவர்சல் ஆக்சஸ் நம்பர் அதோடு சேர்ந்து இந்த நூல் ஆவணப்படுத்தப்படும். இது ஆவணப்படுத்தப்படுவது ஒரு கடுமையான ஒரு பணி. ஆவணப்படுத்தும் இந்த பணியை அவர் வெற்றிகரமாக செய்திருக்கிறார். அவருக்கு நம்ம கண்டிப்பா என்ன செய்யணும்? ஒரு நல்ல பாராட்டு கொடுக்க வேண்டும். கடினமான பணியை ஆவணப்படுத்துவது பணி. ஒழுங்காக நீங்கள் நாளிதழ்கள் படிக்க வேண்டும். இந்த நாளிதழ் சொல்லி இருக்கிற கருத்துக்கு அந்த ஆய்வு பொருள் கிடைக்கும். நீங்கள் போனோம், முதல் தரவுகளை நீங்கள் தேடி சொல்லணும். எங்கேயாவது தெளிவில்லை என்றால் நீங்கள் அதற்குரிய ஆய்வறிஞர்களே அல்லது ஆய்வியல் அறிஞர்களே, அறிவியல் அறிஞர்களே, விஞ்ஞானிகளை பார்த்து ஐயா இது சரியா இது சரியில்லை, ஏன்னா நமக்கு தெரியாது, நம்ம அறிவியல் அறிஞர்கள் அல்ல, இவைகளெல்லாம் கேட்டு ஒரு முடிவுக்கு வந்தது தான் இப்படிப்பட்ட ஒரு நூலை நாம் எழுத முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு நல்ல நூல். இந்த நூல் எத்தனை பக்கம்னா இருக்கு? 68. இது ஒரே ஒரு நூல். 1967ஆம் ஆண்டு இந்த நூலுக்கு நோபல் பரிசு கிடைத்தது. அந்த நூலுடைய பெயர் ஓல்ட் மேன் அண்ட் தி சீ. நீ சொன்னா உனக்கு அடி தருவேன். அண்ட் தி சீ. மிகச்சிறந்த ஆங்கில எழுதியது யார்? எர்னஸ்ட் ஹெமிங்வே. பெரிய எழுத்தாளர், உலகத்துக்கு எழுத்தாளர். அதை எத்தனை பக்கம்? 91. இப்படி என்ன இருக்காங்க? அந்த நோபல் பரிசு கொடுக்கின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், அந்த கடைசி ஒரு வரி, அந்த நாவலுடைய முழுகை இந்த ஒரு வரி எழுதுவதற்கு அவர் கண்டிப்பாக ஓராண்டு எடுத்திருப்பார். ஜான் ரஸ்கினை ஒரு முறை பேசுவதற்காக சென்று அழைத்தார்கள். ஆபிரகாம் லிங்கனையோட. அப்ப ரஸ்கின் சொன்னார், நான் அடுத்த வாரமே வாரேன், நீங்க சொன்னது மாதிரி பேசுறதுக்கு. அப்போ தான் நான் 1 மணி நேரம் பேசுவேன். நான் 1/2 மணி நேரம் பேச வேண்டும் என்றால் எனக்கு 6 மாதம் நேரம் போகும். நான் 15 நிமிடங்கள் 10 நிமிடம் பேச வேண்டும் என்றால் எனக்கு ஓராண்டு நேரம் போகும். ஆபிரகாம் லிங்கன் அந்த கெட்டிஸ்பர்க் அட்ரஸ் 10 நிமிடங்கள் 6 ஆண்டுகள் அதற்காக அவர்கள் தயாரித்து வந்தது. அந்த நூலின் கடைசி வரி அந்த நூலை காட்டுகிறது. Man may be destroyed. Man is a human person போட்டு gender justice, not sexist language. Man may be defeated, destroyed, but he cannot be defeated.
நீங்கள் மனிதனை அழித்து விடலாம், ஆனால் இந்த நூல் இருக்குவது நீங்கள் மனிதனை தோற்கடிக்க. இந்த குரலை ஓங்கி எழுந்து கொண்டு அது வெறும் 90 பக்கம். இது அவ்வளவு இருந்த 50 குறைந்தவர். ஆனால் இந்த குறைந்த பக்கத்துக்குள்ளாக காத்திரமான கனத்த ஒரு உள்ளடக்கம் அதற்குள்ளாக இருந்த இந்த உள்ளடக்கத்திற்கு கண்டிப்பாக ஆட்சியிலே இருப்பவர்கள், ஆளும் குட்டியிலே இருப்பவர்கள், அதிகாரத்திலே இருப்பவர்கள் பதில் சொல்லித்தான் கடிகாரத்துக்கு சொன்னார். தன் மனிதனாக கண்டிப்பாக தனி மனிதனாக பெற்ற குடும்பம் வரைந்த பொழுது முதல்ல நாங்கள் எல்லாம் அவங்க கடைசியில் பரவச்சு பிரபுஜி நாங்கள் ஒன்றுமே அங்கே ஃபாதர் ராஜனை இந்த அறுபாடுகள் போராட்டம் நடந்தது. இந்த போராட்டத்தை யார் எடுத்து சென்றார்கள் நீங்களும் நாம் கேட்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த போராட்டம் வேறுபட்டது. அந்த போராட்டத்தின் வெற்றியை நாம் செய்தோம். அதுபோல இருக்கிற இந்த கருத்துக்கள் கண்டிப்பாக மக்களால் எடுத்துச் செல்லப்படும், இளம் தலைமுறையினரால் எடுத்துச் செல்லப்படும். இந்த பணியை அவர் தொடர்ந்து செய்ய வேண்டும். கடினமான ஒரு பணி. இந்த பணியை செய்யட்டும். தனியொருவர் என்றால் கூட பரவாயில்லை. வெள்ளிக்கிழமை திரைப்படம் வெளிவருவோ இவர் வெள்ளிக்கிழமை மூலை வெளியிடுகிறார், நல்லது. எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக இது போன்ற நூல்கள் வெளிவருகின்றனவோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக நம்முடைய சிந்தனையின் ஆக்கத்தின் தரத்தை, அந்த கட்டுப்பாட்டை அதை உயர்த்துவதற்கு, சிந்தனையின் தரத்தை உயர்த்தி எந்த அளவுக்கு உச்சத்துக்கு கொண்டு செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு உச்சத்துக்கு சென்று காய்தல் உணர்த்தல் அகற்றி ஒரு அப்ஜெக்டிவாக புறவயப்படுத்தி ஒரு பொருளை பார்க்கின்ற ஒரு பார்வையை நமக்கு கிடைக்கும் என்றால் நான் கருதுகிறேன். அதை விட ஒரு எழுத்தாளர் வேறு எந்த எழுத்தையும் தர முடியாது. இப்ப சொல்லுங்க, some books ought to be swallowed, some to be tasted. இது என்ன நூல்? to be chewed. வாயில போட்டு நல்லா கடிச்சா போதாது, என்ன ஆகணும்? to be digested. அது உள்ளே சென்று டைஜஸ்ட் ஆகிடும். ஜீரணம் சொல்லாது, செரிக்கணும் சொல்லுதான் அவர் எழுந்தார். உண்டது உட்போய் செரித்து போகுது. இது வள்ளுவர் பயன்படுத்திய எங்கிருந்து ஜீரணம் வந்தோ தெரியாது. எல்லாம் படமொழியில் இந்த திருவிழியை பயன்படுத்தும்போது இது போன்ற சூழ்நிலை பயன்படுத்தக்கூடாது. செரிக்க வேண்டும். செரிக்கின்ற பணியை நல்ல நூல் மீண்டும் ஒரு முறை என்னுடைய அருமை நண்பர் என்னுடைய வாழ்க்கைகள் இதுபோன்ற நிறைய பிறக்கும். இந்த குழந்தைகள் பிறப்பதை குடும்ப கட்டுப்பாடே கிடையாது. பெற்று தாண்டுங்கள். சமுதாய வளர்ந்த வாழ்க்கை வளர்ந்த வெற்றி பணியை